வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெயிலும் தெரில, பனியும் தெரில. ஏனென்றால் கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேலே இருந்தது. கர்த்தருடைய ஆளுகை அவங்க மேலே இருந்ததுனால அந்த வனாந்தரம் அவர்களுக்கு பரலோகமாக இருந்தது. இப்படி எத்தனை வருஷம் தெரியுங்களா? 40 வருஷங்க. ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புத வாழ்க்கை. சுற்றி இருக்கிற நாட்டுக்காரெல்லாம் பயந்தார்கள். இந்த 40 வருஷமும் கர்த்தர் இவர்களை ஆளுகை செய்கிறதை பார்த்து அந்நிய ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். அந்நிய ஜனங்கள் கூட விசுவாசித்து இந்த சர்வ வல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பேற்பட்ட தேவன் தான் எனக்கு வேணும். இப்படி ஜனங்களை நேசிக்கிறாரே, ஜனங்களை காக்கிறாரே, ஜனங்களை அற்புதமாய் நடத்துகிறாரே, இப்படி ஜனங்களுக்கு உதவியா இருக்கிறாரே, இந்த தேவன் எனக்கு வேணும். அல்லேலூயா சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்கிறேங்க, உங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவதை பார்த்து அநேகர் தேவனிடம் வரப்போகிறாங்க. அநேகர் தேவனிடம் வரப்போகிறாங்க. தேவன் உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் மேலே இருக்க போகிறார், மேக ஸ்தம்பமாய் இருக்க போகிறார், அவரே நிழலாக இருக்க போகிறார், அவரே உங்களை ஆளுகை செய்ய போகிறார், அவரே உங்களை நடத்த போகிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க மேலே ஒரு மேக ஸ்தம்பம் இருந்ததை சுற்றி இருந்த ஜனங்களாம் பார்த்தாங்களாம். நான் சொல்கிறேன், இன்றையிலிருந்து உங்கள் மேலே ஒரு மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் இருக்க போகிறத ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஒரு நிழலாக இருக்கிறத பார்க்க போகிறாங்க, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்க போகிறாங்க, ஒரு அற்புதமாக இருக்கிறத பார்க்க போகிறாங்க, ஒரு வல்லமையாக இருக்கிறத பார்க்க போகிறாங்க. நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. 20 லட்சம் பேருக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தார். அக்கினி ஸ்தம்பமாக இருந்தா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க, என் துக்க நாட்கள் இன்றோட என் ஆண்டவர் முடிய பண்ணுகிறார், முடிய பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறது, அவர் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறது, அவர் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறபடியால் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் என்னை ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை என் மேல் வந்திருக்கிறது. எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும், எனக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிறேன், அற்புத ராஜ்யத்தின் கீழே இருக்கிறேன், அதிசயத்தின் ராஜ்யத்தின் கீழே இருக்கிறேன், வல்லமையின் ராஜ்யத்தின் கீழே இருக்கிறேன்.